ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 9ஆம் வகுப்பு. எடுத்துக்காட்டு 3.44 பார்க்கலாம். ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்வு காண்க. அதாவது இங்க வரைபடம் மூலம் தீர்வு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னன்னா, கிராஃபை யூஸ் பண்ணி எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சமன்பாடுக்கும் புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். முதல் இந்த சமன்பாடுக்கு புள்ளி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அந்த சமன்பாடை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இனி இந்த சைடு ஒய் மட்டும் தான் வச்சுக்கணும். அப்போ ஒய் எங்க எழுதிருங்க. இங்க 5 இருக்கு, முன்னாடி குறியீடு இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிளஸ் எக்ஸ் அங்க போச்சுன்னா மைனஸ் எக்ஸா மாறும். இப்ப இதுக்கு பாக்ஸ் போட்டுருங்க. முதல் நான் எக்ஸோட மதிப்பு எழுதிக்க போறேன். எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸோட பகுதியில எதுவுமே இல்லை. பாருங்க, இங்க பைக்கு கீழே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால எக்ஸோட மதிப்பு எப்படி எடுத்துக்க போறேன்னா -1 0 1 இப்படின்னு எடுத்துக்க போறேன். ஒரு 3 மதிப்பு நீங்க எழுதுனா போதும். இதே இது எக்ஸோட பகுதியில 2 இருந்துன்னா -2 0 2ன்னு எடுக்கணும். 3 இருந்துன்னா -3 0 3ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இனிமே எக்ஸோட பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் நான் -1 அப்படின்னு பிரதியிட போறேன். இந்த சமன்பாடுல பிரதியிடணும். y is equal to 5 சென்டர்ல மைனஸ். அடுத்து எக்ஸ், எக்ஸோட மதிப்பு என்னது -1. இங்க மைனஸ் இருக்கிறதுனால அதை பிராக்கெட்ல எழுதிருங்க. இனி இந்த 5 இப்போ இந்த மைனஸை பெருக்கணும். பெருக்கும் போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். அடுத்து இந்த 1 5 1 கூட்டினா 6. அடுத்து எக்ஸோட பிளேஸ்ல 0ன்னு பிரதியிடலாம். y is equal to 5 சென்டர்ல மைனஸ். அடுத்து எக்ஸோட மதிப்பு இப்போ 0. 5ல இருந்து 0வை கழிச்சா 5. இனி எக்ஸோட பிளேஸ்ல 1ன்னு பிரதியிடலாம். y is equal to 5 சென்டர்ல மைனஸ். அடுத்து எக்ஸோட மதிப்பு 1. 5ல இருந்து 1 கழிச்சா 4. இனி அட்டவணை எழுதிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 4 பாக்ஸ் போட்டுருங்க. இப்ப மேல எக்ஸ் வரும், கீழே ஒய் வரும். முதல் எக்ஸோட பிளேஸ்ல -1 பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 6 கிடைக்குது. எக்ஸோட மதிப்பை மேல எழுதணும். எக்ஸோட மதிப்பு -1, ஒய்யோட மதிப்பை கீழே எழுதிக்கணும் 6. இனி எக்ஸோட மதிப்பு 0ன்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 5. 0 மேல வரும், 5 கீழே வரும். 1ன்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 4. 1 மேல வரும், 4 கீழே வரும். இனி புள்ளிகள், குறிக்க வேண்டிய புள்ளிகளை எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் புள்ளி -1, 6. சரிங்களா? இந்த மாதிரி நேரா தான் எழுதிக்கணும். அடுத்து 0, 5. மூணாவது புள்ளி 1, 4. இதே மாதிரி இந்த சமன்பாடுக்கும் சால்வ் பண்ணலாம். அந்த சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறேன். 2x - y is equal to 4. இங்க y தான் வச்சுக்கணும். முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -yன்னு எழுதிக்கலாம். இங்க 4 இருக்கு. இனி பிளஸ் 2x அங்க போச்சுன்னா -2x. அடுத்து முன்னாடி மைனஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது. அதனால மைனஸால வகுக்க போறேன். மைனஸால வகுக்கும் போது என்ன ஆகும்னா, மைனஸ் குறியீடு பிளஸ்ஸா மாறும், பிளஸ் குறியீடு மைனஸ் ஆயிடும். அப்ப இங்க மைனஸ் இருக்கு, இது பிளஸ் ஆகும். பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டாம், ஒய்ய மட்டும் எழுதிருங்க. இனி இங்க முன்னாடி எந்த குறியீடும் இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். பிளஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். -4. இனி இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் 2x. இப்ப இதுக்கு பாக்ஸ் போட்டுடலாம். முதல் எக்ஸோட மதிப்பு, இங்கேயும் எக்ஸோட பகுதியில எதுவுமே இல்லை. அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால -1 0 1 என்க. எக்ஸோட மதிப்பு இப்படி எடுத்துக்கிட்டேன். இனி எக்ஸோட பிளேஸ்ல -1 அப்படின்னு இந்த சமன்பாடுல பிரதியிட போறேன். y is equal to -4 சென்டர்ல பிளஸ். அடுத்து 2 இன்டூ எக்ஸ், எக்ஸோட மதிப்பு -1. இனி இந்த -4 எழுதிருங்க. இப்ப பெருக்க போறோம். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். பிளஸே மைனஸையும் பெருக்குனா மைனஸ், ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. இனி 2யும் 1யும் பெருக்குனா 2. கூட்டும் போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4யும் 2யும் கூட்டினா 6. இனி எக்ஸோட பிளேஸ்ல 0ன்னு பிரதியிடலாம். y is equal to -4 சென்டர்ல பிளஸ். அடுத்து 2 இருக்கு இன்டூ எக்ஸ், எக்ஸோட மதிப்பு இப்போ 0. அடுத்து -4 சென்டர்ல பிளஸ். இனி 2யும் 0யும் பெருக்குனா 0 தான். அடுத்து இந்த 0வை பார்க்காண்டாம், பாக்கி என்னது இருக்கு? -4. இனி எக்ஸோட பிளேஸ்ல 1ன்னு பிரதியிடலாம். y is equal to -4 சென்டர்ல பிளஸ். அடுத்து 2 இன்டூ எக்ஸ், எக்ஸோட மதிப்பு இப்போ 1. -4 பிளஸ் 2யும் 1யும் பெருக்குனா 2 தான். இனி இங்க ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். கழிங்க. 4ல இருந்து 2 கழிச்சா 2. பெரிய எண் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி அட்டவணை பாக்ஸ் போட்டுருங்க. மேல எக்ஸ் வரும், கீழே ஒய் வரும். எக்ஸோட மதிப்பு -1 பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு -6. அப்ப -1 மேல -6 கீழே.
இனி 0ன்னு பிரதியிட்டா ஒய்யோட மதிப்பு -4. 0 மேல -4 கீழே. 1ன்னு பிரதியிட்டா ஒய்யோட மதிப்பு -2. 1 மேல -2 கீழே. இனி புள்ளிகள். ஃபர்ஸ்ட் புள்ளி -1, -6. ரெண்டாவது புள்ளி 0, -4. இனி கடைசி புள்ளி 1, -2. இனி இதை குறிக்கலாம். அதுக்கு கிராஃப்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 கோடு வரைங்க. இது x அச்சு. x அச்சுல இந்த சைடு x வரும், இந்த சைடு x டேஷ் வரும். இனி இது y அச்சு. y அச்சுல மேல y வரும், கீழே y டேஷ் வரும். ஓகேங்களா? இனி இந்த 2 கோடுமே வெட்டக்கூடிய இந்த புள்ளியை 0ன்னு எடுத்துக்கணும். அடுத்து அளவு திட்டம். அளவு திட்டத்துல x அச்சுல 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. 1 சென்டிமீட்டர் அப்படின்னா என்னன்னா 0ல இருந்து இது வரைக்கும், அதாவது இங்க டார்க் லைன் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர். அடுத்து இந்த டார்க் லைன்ல இருந்து அடுத்த டார்க் லைன் இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர். இங்க நான் 1 அலகு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம குறிக்க வேண்டிய புள்ளி எல்லாமே சின்ன புள்ளியா தான் இருக்கு. அப்போ 1ஆ வாய்ப்பாடு தான். 1 அலகுனா 1ஆ வாய்ப்பாடு. 1, 2, 3, 4 இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த சைடு மைனஸ் மதிப்பு வரும். -1, -2, -3, -4, -5 இப்படி எழுதிருங்க. இனி இது y அச்சு. y அச்சுலயும் அதே தான். y அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. இங்கே 1 அலகு தான். அப்போ 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி எழுதிருங்க. மேல பிளஸ் மதிப்பு வரும். இதே இது y அச்சுல கீழே மைனஸ் மதிப்பு வரும். -1, -2, -3, -4, -5 இப்படி முதல்ல எழுதிக்கணும். அடுத்து இந்த 3 புள்ளியும் குறிக்கலாம். ஃபர்ஸ்ட் புள்ளி -1, 6. எப்பவுமே கமாக்கு முன்னாடி உள்ளதை x அச்சுலையும் கமாக்கு அடுத்து உள்ளதை y அச்சுலையும் பார்க்கணும். அப்ப x அச்சுல -1, y அச்சுல 6. பாருங்க, இது x அச்சு. இதுல -1 இங்க இருக்கு. சரிங்களா? இனி இது y அச்சு. இதுல 6 இங்க இருக்கு. அப்போ -1க்கு மேல 6க்கு இடது பக்கம். அப்போ புள்ளி இங்க வரும். புள்ளியை குறிச்சிட்டு எழுதிருங்க. -1, 6. புரியுதுலா? இந்த -1க்கு மேல 6க்கு இடது பக்கம். அப்போ புள்ளி இங்க வரும். ரெண்டாவது புள்ளி 0, 5. 0னா அதை பார்க்காண்டாம். எப்பவுமே கமாக்கு அடுத்து உள்ளதை y அச்சுல தான் பார்க்கணும். அப்போ y அச்சுல 5 குறிச்சிடுங்க. இது y அச்சு. இங்க 5 இங்க இருக்கு. குறிச்சிட்டு எழுதிக்கலாம். 0, 5. அப்புறம் 1, 4. 1 x அச்சுலையும் 4 y அச்சுலையும் பார்க்கணும். இது x அச்சு. இதுல 1 இங்க இருக்கு. அடுத்து இது y அச்சு. இதுல 4 இங்க இருக்கு. அப்போ 1க்கு மேல 4க்கு வலது பக்கம். அதனால புள்ளி இங்க வரும். எழுதிக்கலாம். 1, 4. இப்போ இந்த 3 புள்ளியையும் இணைத்து கோடு வரையணும். வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்க போறேன். கொஞ்சம் கோடை பெருசா வரைங்க. கீழே அம்புகுறி வரும், அதே மாதிரி மேலே அம்புகுறி. இப்ப இந்த கோட்டுக்கு ஃபர்ஸ்ட் சமன்பாடை எழுதிக்கணும். கொஸ்டின்ல முதல் சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? x கூட்டல் y = 5. அப்போ இதுல x கூட்டல் y = 5ன்னு எழுதிக்கலாம். இனி நம்ம இந்த 3 புள்ளியும் குறிக்கலாம். ஃபர்ஸ்ட் புள்ளி -1, -6. -1 x அச்சுலையும் -6 y அச்சுலையும் பார்க்கணும். பாருங்க, இது x அச்சு. இதுல -1 இங்க இருக்கு. சரிங்களா? அடுத்து இது y அச்சு. இதுல -6 இங்க இருக்கு. அப்போ -1க்கு கீழே -6க்கு இடது பக்கம். அதனால புள்ளி இங்க வரும். எழுதிருங்க. -1, -6. அடுத்து 0, -4. 0னா அதை பார்க்காண்டா. கமாக்கு அடுத்து உள்ளதை y அச்சுல பார்க்கணும். அப்போ y அச்சுல -4 குறிச்சிடுங்க. இது y அச்சு. இங்க -4 இங்க இருக்கு. குறிச்சிட்டு எழுதிருங்க. 0, -4. கடைசி புள்ளி 1, -2. 1 x அச்சுலையும் -2 y அச்சுலையும் பாருங்க. இது x அச்சு. இதுல 1 இங்க இருக்கு. அடுத்து இது y அச்சு. இதுல -2 இங்க இருக்கு. அப்போ 1க்கு கீழே -2க்கு வலது பக்கம். அதனால புள்ளி இங்க வரும். எழுதிக்கலாம். 1, -2. இப்போ இந்த 3 புள்ளியையும் இணைக்கலாம். இணைக்கிறேன். ஓகே, இணைச்சிட்டேன். கீழே அம்புகுறி, அதே மாதிரி மேலே அம்புகுறி வரும். இந்த கோட்டுக்கு ரெண்டாவது சமன்பாடு எழுதிக்கணும். ரெண்டாவது சமன்பாடு 2x - y = 4. இங்க எழுதிக்கிறேன். 2x - y = 4. இப்ப பாருங்க, இந்த 2 கோடு இங்க வெட்டுது. இங்க வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளியை நீங்க குறிக்கணும். குறிச்சுக்கிட்டு எழுதணும். பாருங்க, இது x அச்சு. இந்த புள்ளிக்கு நேரா x அச்சுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த புள்ளிக்கு நேரா x அச்சுல என்னது இருக்கு? 3. அப்போ முதல் 3 எழுதிருங்க. இனி இந்த புள்ளிக்கு நேரா y அச்சுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த புள்ளிக்கு நேரா y அச்சுல 2 இருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ முடிவு எடுத்து எழுதிக்கலாம். இங்க தீர்வு என்னன்னா
3,2 இதுதான் ஆன்சர். இங்கே இப்படியும் எழுதிக்கலாம் அல்லது தனித்தனியாகவே எழுதிக்கலாம். கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸோட மதிப்பு, அப்போ எக்ஸோட மதிப்பு 3. இனி ஒய்யோட மதிப்பு, கமாக்கு அடுத்து உள்ளது ஒய்யோட மதிப்பு, அப்போ ஒய்யோட மதிப்பு 2. இவ்வளோ தான் இந்த சம்.